வணக்கம் ரோகலே. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறோம்டா ரோசா கடற்கரைக்கு வந்து நிற்கிறோம். வாங்கோ வீடியோக்கோ போயிடலாம் பாப்பம் சுற்றி எல்லாத்தையும். இது வந்து கார் பார்க்கிங்கு. அதில் வந்து ரயில் வானப்பில் ரெயின் வந்து நிற்கிது. இப்படியோட நாங்கள் பார்த்து கொண்டு போவோம், என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதில் இருக்கிறது டிக்கெட் அடிக்கிற மிஷின். நாங்கள் பார்க்கிங்கில் காரை விட்டால் இதில் தான் வந்து டிக்கெட் அடிக்கணும். இங்கால வந்து கட்டிடங்கள் இருக்குது, மரஞ்செடிகள் எல்லாம் பச்சை பசீரண்டு இருக்குது, பூவெல்லாம் மொட்டு பிடிச்சி கிடக்குது. இது வந்து ஹோட்டல் இருக்குது. ஆக்கள் வந்து இங்கே இதில் தான் தங்குறது. ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அப்போ வாராக்கள் வெளியிட தெரிந்த வாராக்கள் வந்து இதில் தான் தங்குறவ. எல்லாமே பச்சை பசீரண்டு இருக்குது. பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. இப்படியோட நாங்கள் நடந்து போய் பார்ப்போம், என்னென்ன எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். இங்கால வந்து ஸ்விம் பாத் இருக்குது. குளிக்கிறவ போய் குளிக்கலாம். இதில் எல்லாம் குளிச்சுட்டு படக்கினோம். நல்ல வெயில்ல நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கொண்டு போகிறோம். எல்லாருமே கடல் தண்ணியிலையும் குளிச்சுட்டு எல்லாரும் படத்திருக்கணும். எல்லாரும் வந்து ஆறில் குளிச்சுட்டு வந்து எல்லாரும் வெயிலில் படத்திருக்கணும் எல்லாரும். பாருங்க, இதுதான் ரோசா ஆத்தங்கரை. ரோசா ஆறுண்டு தான் இதை சொல்கிறது. தண்ணியை பாருங்க, நல்ல நீல கலராக இருக்குது. அதில் வந்து கொண்டே இருக்குது. இது வந்து சரியான ஆழமான ஆறு. அந்த கடல் சைட்டோட கல்லடிக்கி வச்சிருக்கணும். அப்போ ஆக்கள் வந்து எல்லாரும் இதில் தான் கீழே இறங்கி இருக்கிறது, குளிக்கிறது எல்லாமே நீந்தக்கூடிய ஆக்கள்லாம் ரங்கெல்லாம். சரியான ஆழமான ஆறு. அப்போ நாங்கள் சுற்றி அடித்து பார்த்து கொண்டு போகிறோம். இஞ்சால பாருங்க, கிரில் எல்லாம் போடினோம். இஞ்சாலேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். கிரில் போட்டு போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் அப்படியோட நடந்து போய் பார்த்து கொண்டு போவோம், என்னென்ன இருக்கண்டு. நாங்கள் களைச்சி போனோம்னா அதில் வாங்க இருக்கு. அதில் ஆறிட்டு போகலாம். அதில் வாங்க போட்டிருக்கணும். எல்லாருமே சின்னாக்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கணும். அவைக்கு சின்னாக்களுக்கு நல்ல வெயில் இருக்குது. அப்போ அவை ஓடி விளையாடினோம் சின்னாக்கள். இரும்பில் சிலை வச்சிருக்கணும். 3 பேர் ஆக்கள் மருதி அப்படியோட சிலை மருதி வச்சிருக்கணும். அது வந்து நல்ல கொடிகள், அது பூங்கண்டண்டு இல்லை, ஒரு மரம் செடி மாதிரி தான் கொடி விட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆத்தங்கரையோடே இருக்குது. பாருங்க, வாத்து வந்து நீந்தி நீந்தி எங்களுக்கு பக்கத்திலே வருகுது. அதுக்கு ஒரு சந்தோஷம் தானே இப்படி வாத்துக்கு நீந்துறது. வாத்து போய்கொண்டிருக்குது. திரும்பி விட்டுது. வாத்து எங்கள்கிட்ட வந்துட்டு திரும்பி போகுது. அது நீந்தி நீந்தி அப்படியோட ஒவ்வொரு பக்கம் பக்கமாக போய்கொண்டிருக்கிறார் வாத்து பிள்ளை. தண்ணியும் ஒரே நீளமாக இருக்குது. வானமும் வந்து ஒரே நீளமாக கிடக்குது. நல்ல இயற்கையாக நல்ல இதாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இது வந்து இந்த கப்பல் வந்து ரோசா கடற்கரையிலேருந்து ஏர்மனுக்கு ஆக்களை ஏற்றி கொண்டு போகுது. நாங்களும் ஒரு நாளே போகணும் இந்த கப்பலில் ஏர்மனுக்கு. நிறைய பேர் ஏற்றி கொண்டு தான் இந்த கப்பல் ஃபுல்லாகவே ஆக்கள் போயினோம். அப்போ இனி அங்கால போய் பேருந்து திருப்பி ஆக்களை கொண்டு இங்கே வரும். பாருங்க கடல் சைட்டோடு எல்லாம் ஆக்கள் இருக்கணும். பாருங்க நிறைய போட்டுகள் எல்லாம் இருக்குது. எல்லோரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும் போட்டுகளை. போட் வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறது. ஒரு ஆளோ 2 பேர் 2 ஆளும் ஏற்றி டூரிஸ்டாக போய் திருப்பி வேறு ஆக்களை கொண்டு வந்து இதில் இறக்கும். இதுவும் வந்து இந்த போட்டெல்லாம் நிறைய நிற்கிது ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறது. ஒரு ஆள் 2 பேர் 2 தான் நாங்கள் பார்த்து நாங்கள் அன்றைக்கு நின்றது. இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு தட்ட போட்டுகளாக இருக்கும் சொந்தமாக. பாருங்க ஒரு மரங்கள் செடிகள் கொட்டல் பெரிய கட்டிடம் கண்ணாடி பிட்டிங்கு ஆக்கள் வந்து தங்குறதங்கால பாருங்க நிறைய பேர் இருக்கணும். பாருங்க அந்த கொட்டலுக்கு முன்னால் பெரிய ஒரு மிருகம் ஒன்று செய்து வச்சிருக்கணும். பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. பாருங்க மரங்களை போட்டுகள் நிறைய போட்டு நிற்கிது. நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு முன்னால் நிற்கிறோம். வந்து ஹோட்டலுக்கு முன்னால் 3 ரம்மில் வந்து ஒரு அலங்காரம் மாதிரி செய்து வச்சிருக்கணும். அதைத்தான் நான் சுற்றி பார்த்து கொண்டு நிற்கிறேன். இதில் கொட்டல் வந்து இதில் வந்து ஆக்கள் வந்து தங்குறேன். இங்கே ரோசா ஆத்தங்கரைக்கு வர ஆக்கள் எல்லோரும் இதில் தான் வந்து தங்குறது. வேறு நாடுகள்லேருந்து வருவினம். பிரான்ஸு ஜெர்மனண்டு வாரவன் இதில் தங்கித்தான் போகிறது. பாருங்க எந்த பெரிய கட்டிடம் வந்து பாருங்க பெரிய ஹோட்டல். பாருங்க ஹோட்டலுக்கு முன்னால் போட்டுகள் எல்லாம் விட்டு கிடக்கு. வாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். என்னென்ன இருக்குண்டு பார்த்து கொண்டு இப்படியோட போவோம். இப்படியோட பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன இருக்குண்டு உங்களுக்கும் காட்டுறோம். பாருங்கோ ஒரே மாதிரி உடுப்போல் போட்டு ஒரே மாதிரி அடிச்சிருக்கோம். பாருங்க நிறைய பாருங்க மரஞ்செடிகளை பாருங்க இப்படி ஒரு அழகாக இருக்குண்டு. இதில் வந்து வட்டமாக வெட்டி வச்சிருக்கணும். இனி இதில் வந்து பூங்கொண்டுகள் நட போயினோம். இனி பூங்கொண்டு நட்டால் நல்ல ஒரு வடிவாக இருக்கும். அப்படி கூட ரவுண்டாக பூங்கொண்டு பாருங்க எல்லோரும் நிற்கினோம். குளிச்சுட்டு படுக்கினோம் எல்லோரும் நல்ல வெயில்ல. அவன் இப்படித்தான் இன்டர்வியூ பண்ணி போட்டு இனி போகிறது பின்னர கையாக போவினோம். பாருங்க அதில் சில மாதிரி கொண்டு இருக்குது. அதுக்கு முன்னால் ஆக்கள் வந்திருக்கணும். ஆக்கள் வந்து நிலந்தானே அதில் இருக்கணும். எல்லோரும் ஒவ்வொரு மரங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து இருக்கணும். பாருங்க மரத்தின் மொத்தத்திந்தலா மரம் உண்டு. எல்லாமே பச்சை பசீரண்டு தான் இருக்குது. இனி வாங்கோ சின்னாக்கள் விளையாடுற இடத்த உங்களுக்கு காட்டுவோம் வீடியோவில். வாங்கோ சின்னாக்கள் என்னென்ன செய்யணும்னு பார்ப்போம். இதெல்லாம் சின்னாக்கிட்ட விளையாட்டு தான். காசு போட்டு சுடுறது பந்து விளையாடுறது எல்லா விளையாட்டுமே இதில் இருக்குது. எல்லோரும் போயினோம் விளையாடி போட்டு நானும் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன். பாருங்க சின்னாக்கள் எல்லாம் விளையாடினோம். அவங்களோட சுழண்டு வருகுது. சக்கரம் மாதிரி வருகுது. நானும் பார்த்து கொண்டு நிற்கிறேன். சின்னாக்கள் விளையாடினோம்.
நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் கடை காண போய்கொண்டிருக்கிறேன். ஐஸ்கிரீம் என்ன சும்மா பார்த்து கொண்டு ஐஸ்கிரீமுகள், கண்டோஸு, பிஸ்கட்டுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளை இல்லை தானே, இப்படி கூட பார்த்து கொண்டு போவோம். என்னென்ன இருக்கண்டு பார்ப்போம். அங்காலையும் கூட போட்டுட்டு ஐஸ்கிரீம் தான் அங்காலையும் விற்கினோம். எல்லோரும் வேண்டினோம் ஐஸ்கிரீம். இஞ்சால பாருங்க அப்படி கூட சுழண்டு கொண்டு வருகுது. இஞ்சால கார் மாதிரி விளையாடினேன். சின்னாக்கள் விளையாடுற விளையாட்டு தான். சின்னாக்கள் எல்லாம் விளையாடி போட்டு போயினோம். அவன் அம்மா அப்பா உணர்ந்து விட்டுட்டு கூட்டி கொண்டு போயினோம் விளையாடி முடிக்க. நாங்களும் பார்த்து கொண்டு போவோம், என்னென்ன இருக்கண்டு பார்ப்போம். பாருங்க சின்ன பிள்ளைகள் இப்படி எல்லாம் விளையாடின வண்டி. இதுவும் ஒரு சக்கரம் மாதிரி தான், அப்படி கூட ரவுண்டாக சுற்றி கொண்டு வருது, ஹெலிகாப்டர் மாதிரி. எல்லோரும் நின்று பார்க்கினோம். நானும் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன். சின்ன ஆக்களுக்கு ஒரு புழு வந்தானே அதில் சுற்றுறது.
சந்தோஷ் ஐட்டங்கள் எல்லாம் மூணு பேக்கில் வட்டி வச்சிருக்கணும். இது அந்த தேங்காய் பூ சந்தோஷ் கேக் ஐட்டங்கள். Bra. Manchester Ford. Ah. Ja, bitte noch? Ja, det var vi. Ja, det. செயின்கள்லாங்கிற கை செயின் கழுத்து சங்கிலி எல்லாமே இருக்கு. உடுப்போல் இருக்கு, சின்ன பிள்ளைட்ட உடுப்போல். கழுத்து வச்சுக்கிற சால் Lucas, hello mommy, ciao ciao. Ciao ciao Lucas. Hai să-i luăm lui o cape de-asta. Aoleu, zici că ești sălbatic. Haide mâna cu a. இது வந்து வட்ட தொப்பி. Are în mașinăle? Ce cu? போட்டுகள் பசி ரெண்டு இருக்குது. மரங்களை பாருங்க எல்லாம் பூக்க போகுது.
எவ்வளோ போட்டோ வலிக்குதுன்னு பாருங்க. நாங்களும் வந்து இந்த போட்டில் போகணும். தண்ணி சும்மா கச்சிலியாக தான் கிடக்குது பாருங்க. பாத்துகள் எல்லாம் தண்ணியில் குளிக்கிறேன்னு எல்லாம். நாங்கள் இப்போ எல்லாம் ரோசா கடற்கரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இனி நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற காணொளி உங்களை கூட நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம்.